ஹலோ, வெல்கம் டு பேபி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பேச்சுலர் குக்கிங் சீரீஸில் எபிசோட் 2 பார்க்க போகிறோம். நம்ம ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடில் எப்படி சமைக்கலாம்னு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் எபிசோட் 2ல் சிக்கன் 65 சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 65 செய்ய தேவையான பொருட்கள் வாங்க பார்த்துடலாம். போன்லெஸ் சிக்கன் 300 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு முட்டை, அரை லெமன், கருவேப்பிலை தேவையான அளவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, உப்பு தேவையான அளவு. சிக்கன் 65 மேரினேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு எக்கோட வெள்ளைக்கருவை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எக் கூடால ஹாஃப் லெமன் ஜூஸை ஸ்க்யூஸ் பண்ணி விடுறோம். நல்லா புழிஞ்சு விட்டுக்கிட்டு இந்த எக்கை மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு இந்த எக் ஒயிட்டும் இந்த லெமன் ஜூஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஃபஸ்ட்டு. அதனால் ஃபஸ்ட் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். வெள்ளைக்கருவு கூடால லெமன் ஜூஸை நல்லா பீட் பண்ண பிறகு 1 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர் போட்டிருக்கோம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சிக்கனை அது கூடலாம் ஆட் பண்ணுறோம். எல்லா சிக்கன் பீஸ்லேயும் நல்லா மசாலா ஒட்டி பிடிக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இனி இந்த மிக்ஸ் பண்ண சிக்கனை 1/2 அன் ஹவர் என்ன பண்ணணும்னா மேரினேட் பண்ணி வைக்கணும். இப்போது 65 செய்கிறதுக்காக கேஸ் ஆன் பண்ணி கடாயை வைக்கிறோம். கடாய் ஹீட் ஆனோன்னு ஆயில் ஆட் பண்ணுறோம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் விடுறோம். நான் கோகோனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். அது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும், அப்புறம் சிக்கனை ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகியாச்சு. இப்போ நம்ம சிக்கனை உள்ளே ஆட் பண்ணுறோம். சிக்கனை ஆட் பண்ண உடனே என்ன பண்ணால் மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு விட்றோம். அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். அடுத்த 2 செகண்டில் என்ன பண்ணால் சிக்கனை ஃபஸ்ட்டு கிளறி விட்டுறணும். அப்போ தான் சிக்கன் ஆயிலில் கீழே அடி பிடிக்காமல் அழகாக ஃப்ரை ஆகி வரும். இந்த பார்த்தீங்களா அடி பிடிக்காமல் எப்படி வருதுன்ட்டு. சிக்கனை லைட்டாக எப்படி கிளறி விடுறேங்க. இந்த சிக்கன் நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு தான் நம்ம டீப் ஃப்ரை ஆகிட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் அது ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க.
சிக்கன் 65 இப்போ நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்தாச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சிக்கனை எடுத்துடுறோம். நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆகிட்டு நம்ம இதை வந்து பிச்சு பார்ப்போம் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. சில கடையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 65 வந்து ரொம்ப ஹார்டாக நாராக இருக்கும். அது வந்து சாஃப்டாக நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்காது. இது வந்து நம்ம ஹோம் ஸ்டைல்லையே இவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிக்கிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சாஃப்ட் அண்ட் ஜூஸியான சிக்கன் 65 எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பேபி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.